கடற்கரையில் ஒரு பெரும் மனிதனின் உடல் கிடந்தது. அவன் முகம் அழகாகவும் கருமையான சுருட்டிய முடியுடன் கதை புத்தகத்தில் வரும் இளவரசனைப் போலவும் இருந்தது. அவனின் தோலின் ஒளிர்வு மூலம் அவன் சமீபத்தில் தான் இறந்தான் என்று தெரிகிறது. அவன் எங்கிருந்து வந்தான், ஏன் இங்கே மூழ்கி இறந்தான் என்பது யாருக்கும் தெரியவில்லை. அவனின் பெரிய கையில் இன்னும் சில தண்ணீர் இருந்தது. அதில் சில சிறிய மீன்கள் மகிழ்ச்சியாக நீந்தின. ஆரம்பத்தில் மக்கள் அருகில் செல்ல அஞ்சினர், தொலைவில் இருந்து மட்டுமே பார்த்தனர். ஒரு துணிச்சலான பெண் உடலின் மீது ஏறியதும் மக்கள் அவன் எந்தவிதமான பதிலும் அளிக்கவில்லை என்பதை பார்த்து தங்கள் பயத்தை விட்டுவிட்டனர். அதனால் அனைவரும் அவனின் கையில் ஏறினர். அவர்கள் அங்கே சுதந்திரமாக விளையாடினர். சிலர் காதில் அமர்ந்து பாடல்களை கேட்டனர். சிலர் மூக்கின் மீது நின்று பாலே நடனமாடினர். விரைவில் இது ஒரு பிரபலமான இடமாக மாறியது. நல்லது என்னவென்றால் இந்த பெரும் மனிதன் எவரையும் காயப்படுத்தவில்லை, பாதுகாப்பாக இருந்தார். காலம் கடந்து இந்த பெரும் மனிதனின் அதிசயம் இல்லாமல் மாறியது. சில நாட்களுக்கு பிறகு இங்கே விளையாட வந்தவர்கள் குறைந்துவிட்டனர். அப்போது ஒரு குழு அவனை எப்படி துண்டிக்கலாம் என்று ஆராய்ந்தது. ஏனெனில் அவனின் உடல் மெதுவாக அழுக ஆரம்பித்தது. முந்தைய பசுமையான நிறம் இல்லாமல் மிகவும் துர்நாற்றம் வீசியது. அவனின் கையில் உள்ள தண்ணீரும் பற்றிவிட்டது. மக்கள் அவனின் உடலில் சிதறடித்து வரைந்தனர். பின்னர் ஊழியர்கள் அவனின் உடலை துண்டித்தனர். அவனின் காலின் எலும்பு பன்றி கறி கடையில் சின்னமாக பயன்படுத்தப்பட்டது. கையின் எலும்பு துறைமுகத்தின் அருகே வீசப்பட்டது. தலை எலும்பு கிராம மக்கள் கழிப்பறையாக பயன்படுத்தினர். முந்தைய பரபரப்பான இடம் இப்போது சில கடல் எலும்புகளே மீதமுள்ளது.